என் தங்கமே, இன்று ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாயில் இந்த கருப்பன் உனக்கு ஒரு வெற்றி வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு போலியான உறவு உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற துரோகத்தை நான் வெளிச்சம் போட்டு காட்டப் போகின்றேன். என் பிள்ளையே, துரோகத்தை தோலுரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ நினைக்கலாம், கருப்பன் நம்மை பயமுறுத்துகிறாரோ என்று. என் பிள்ளையே, உண்மை என்னவென்று தெரிந்திருந்தால் உன் வாழ்க்கை என்றோ நல்லபடியாக மாறியிருக்கும். நீ உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரியாமலும், உடன் பழகுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளாமலும் இத்தனை காலமும் வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் உன்னை சூழ்ந்த பிரச்சனைகள் இப்பொழுது உன்னை கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு வந்துவிட்டது. இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று உனக்கு இந்த கருப்பன் நான் சொல்லி கொடுக்கின்றேன். அப்பனினுடைய வார்த்தைகளை கேட்டு இப்பொழுதும் இந்த உறவுகளை உன் வாழ்க்கையில் இருந்து நீ தள்ளி வைக்கவில்லை என்றால் இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்திலும் உன்னை காப்பாற்ற முடியாமல் போய்விடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பு உனக்கு புரியும். கருப்பன் காரணமில்லாமல் எதையும் சொல்ல மாட்டான் என்பதும் உனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நான் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக நல்லதைத்தான் கொடுக்குமே தவிர ஒருபொழுதும் இவர்களை நம் வாழ்க்கையிலிருந்து பிரிந்து விட்டோமே என்கின்ற கவலையை உனக்குள் கொடுக்காது. என் குழந்தையே, சில நேரங்களில் சிலரினுடைய பிரிவுதான் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நோக்கிய முக்கியமான பயணமாக இருக்கும். அப்படித்தான் இன்றும் இவர்களை அடையாளம் கண்டு கொண்ட பிறகு, இவர்களை விட்டு நீ பிரிந்த பிறகு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் உனக்கு தொடர்ந்து நடக்கத்தான் போகின்றது. இத்தனை காலமும் எந்த ஒரு வாழ்க்கைக்காக என் பிள்ளை போராடி கொண்டிருந்தாயோ, எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்று என் முன்னால் மன்றாடி கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு வாழ்க்கையை உனக்கு தந்துவிட்ட பிறகும் கூட உனக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்ன? என் பிள்ளையே, வாழ்க்கையில் பொதுவாக 2 பேர் சார்ந்த விஷயங்களை இன்னொருவரின் தலையீட்டை கொண்டு ஒரு நாளும் தீர்க்கக்கூடாது. நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு இதுதான். இன்னொருவரை உன் வாழ்க்கைக்குள் நுழைத்ததும், இன்னொருவரின் அறிவுரைகளை கேட்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டதும் தான் இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான பிரச்சனைகள் உருவானதற்கும் உன் வாழ்க்கை இன்று கேள்விக்குறியாக நிற்பதற்கும் மிக முக்கியமான காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த கருப்பன் சொல்கின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரியதொரு திருப்பத்தை கொடுக்கும். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், எத்தனையோ வேதனைகளுக்கு நடுவிலும் உன் வாழ்க்கை ஏனோ தானோவென்று சென்று கொண்டிருக்கின்றது. அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு நின்ற என் பிள்ளை இன்று தன் வாழ்க்கையையே தொலைக்கின்ற நிலைக்கு வந்துவிட்டாய் என்றால் அதை கவனிக்க வேண்டுமல்லவா? எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கையில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் நீ பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு நீ அனுமதி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று உன் வாழ்க்கையையும் அது கேள்விக்குறியாக நிறுத்தி வைத்திருப்பதை கண்டு என் பிள்ளை இன்னமும் நீ திருந்தவில்லை என்றால் இனி உன் வாழ்க்கை உன் பொறுப்பில் இருக்காது என்பதனை முதலில் புரிந்து கொள். இவர்களினுடைய எண்ணங்கள் உனக்கு நல்லது செய்வதாக இருந்தால் உன் வாழ்க்கை சரியாகி இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திருக்க வேண்டும். ஆனால் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத நேரத்தில் இவர்களினுடைய அறிவுரைகளும் இவர்களினுடைய தலையீடும் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார். என் பிள்ளையே, அடுத்தவன் வீட்டில் பிரச்சனை என்றால் அதில் குளிர்காய்கின்றவர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள். அடுத்தவர்கள் வீட்டு பிரச்சனைகளை சரி செய்ய இங்கு யாருக்கும் மனமில்லை. அடுத்தவர்களினுடைய எண்ணங்களை சரி செய்ய இங்கு யாருக்கும் நிச்சயமாகவே நேரமில்லை. வேடிக்கை பார்க்கவும், முடிந்தால்
தன்னாலான அளவிற்கு பிரச்சனைகளை அதிகரித்து கொடுக்கவும் இவர்களுக்கு நேரம் இருக்கின்றதே தவிர, இதிலிருந்து அவர்களுக்கு தீர்வு கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை நல்ல வழிக்கு அழைத்து செல்ல இவர்களுக்கு ஒருபொழுதும் நேரம் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வருவது என்னவென்று புரிகின்றதா? உன்னோடு இருக்கின்ற இவர்கள்தான் துரோகத்தை செய்கிறார்கள் என்று சொல்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தை ஒருவரிடத்தில் சொல்கிறாய் என்றால் அதற்கு அந்த கஷ்டம் தீரத்தான் அவர்கள் வழி சொல்ல வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இந்த கஷ்டத்தை அதிகரிக்க கூடாது. மேலும் மேலும் உன் மனது காயப்படும்படி இவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை பற்றி அதிகமாக பேசக்கூடாது. உனக்கு நடந்து கொண்டிருப்பது என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகும் நீ மேலும் கண்ணீர் சிந்தும்படி இவர்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அப்பேற்பட்ட இந்த உறவுகளை முதலில் வாழ்க்கையிலிருந்து நீ தள்ளி வைக்க வேண்டிய நேரத்தை தான் இந்த கருப்பன் இந்த ஆடி செவ்வாயில் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்தது உனக்கான பொக்கிஷம் என்று நினைத்து அதை வைத்து நீ வாழ வேண்டுமே தவிர அடுத்தவர்களின் பேச்சை கேட்டோ அடுத்தவர்களின் தலையீட்டினாலோ கிடைத்த நல்ல வாழ்க்கையை ஒருபொழுதும் இழந்து விடாதே. உனக்கு தவறு என்று தோன்றினால், உன் மனசாட்சிக்கு அது சரிபட்டு வரவில்லை என்று தோன்றினால் அதனினுடைய முக்கியத்துவம் வேறு. இன்னொருவரின் பேச்சுக்கும் இன்னொருவரின் வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுத்து நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீ சொல்வாயானால் அதன் பிறகு உன் வாழ்க்கையை யார் நினைத்தாலும் காப்பாற்றிவிட முடியாது. யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை தந்துவிட முடியாது. எவ்வளவுதான் நடந்தாலும் போதும் என்ற மனது நிச்சயமாக இருக்க வேண்டும். யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதல்களும் நடத்திவிட முடியாதபடி பல நல்ல விஷயங்களை யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை சரியானதை கொடுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, துரோகம் ஒன்று உன்னோடு இருக்கின்றது. இந்த போலியான உறவு வேண்டும் என்றே உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றது. உடனடியாக இவர்களிடமிருந்து என் பிள்ளை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்களை பார்த்து பயப்படக்கூடாது. இவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை நீ பொய்யாக்கிவிட வேண்டும். இவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் நடக்காது, அதற்கு ஒருபொழுதும் என் மனது சாயாது என்று நீ நிரூபித்து காட்ட வேண்டும். இவர்கள் எண்ணிய அத்தனையும் உன் வாழ்க்கையில் இல்லை என்பதனை நீ அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அவர்கள் என்ன நினைத்தாலும் சரி, அதையெல்லாம் நீ பொய்யாக்கி அவர்களின் முகத்தில் கரியை பூச வேண்டும் என்றுதான் உன் கருப்பன் இன்று உனக்கு சொல்கின்றேன். கரியை அள்ளி பூச வேண்டுமா என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, அப்படி கிடையாது. நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னுடைய இந்த வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, நீ எந்த அளவிற்கு இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுகிறாய் என்பதுதான் அவர்களின் முகத்தில் கரியை பூசுவது. நீ நல்லபடியாக வந்துவிட்டாலே அவர்களுக்கு அது பேரிடியாக போய் விழும். நாம் இவ்வளவு இடைஞ்சல்கள் செய்த பிறகும் கூட இவர்கள் இத்தனை முன்னேற்றத்தை எப்படி அடைந்தார்கள் என்று எண்ணி வியக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வளர்ச்சி மிக பெரிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை நிச்சயமாக சாதிக்க வேண்டும். உனக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக செய்து முடிக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை உணர்ந்து அதை சரியாக நீ செய்துவிட வேண்டும். எல்லா கஷ்டங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு ஒரு தீர்வு இருக்கிறது என்பது போலத்தான் இவர்களிடத்திலிருந்தும் உனக்கு நிச்சயமான ஒரு தீர்வு இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விதமான கஷ்டங்களும் எல்லா விதமான சோதனைகளும் ஒரு நாள் தீரும் நேரம் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டும் பொழுது இவர்கள் செய்த தவறை அப்பொழுது உணர்ந்து விட்டார்கள் என்றால் மன்னிப்பு அவர்களுக்கு நிச்சயமாக உன்னிடத்தில் இருந்து கிடைத்து விடலாம். ஆனால் ஒரு பொழுதும் இந்த கருப்பன் இவர்களை மன்னிக்க மாட்டேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். துரோகத்திற்கு
மன்னிப்பு ஒரு நாளும் கிடையாது. இந்த துரோகத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதனை மட்டும் நினைவில் கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.